தெற்கு பந்தி வாசம் செய்யும் சிவனாரோட கதைகள் வாட அருகோரி வா கலைமகள் நாட்டிலையோ நல்ல நாடு சிதம்பரம் தன்னாதில சிதம்பரம் தன்னாதில சிவனணைந்த சிறப்புடனே இருக்கானே சிவனணைந்த பெருமாளோ சிறப்புடனே இருக்கும் போது வடக்கு வாசல் தன்னதியில வடக்கு வாசல் தன்னதியில சிவனணைந்த பெருமாளோ எனக்கு தம்பி ஒருவன் வேணும் என்று கேட்கும் போது அப்படியாக பார்த்தார் இறைவனாகிய கடவுள் அமையா என்ன பூமாதேவி என்பவளும் மூத்தவளும் இளையவளும் முப்பளமதிரியாமல் முரண்பாடு கொண்டானே முப்பளமாரியனும் முப்பளமாரியனும் என்று சொல்லி பூமாதேவி ஆவே பூமாதேவி என்பவளும் வாராளே ஒரு முகமா எங்கே வாராளா பூமாதேவிக்கும் மூத்தவளுக்கும் இளையவளுக்கும் நீ பெரியவளா நான் பெரியவளா ஆமா அப்படி என்று ஒருத்தி முரண்பாடு கொண்டு சரி அப்போ ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை வரும்போது பூமாதேவி சொன்னாம்மா என்ன மூத்தவள் இளையவளும் ஆமா உலகத்தை கட்டி காக்கக்கூடிய தேவிகளாக இருந்து நமக்குள்ள சண்டை போடலாமா அதனால சொல்வதை கேளுங்க என்ன நமக்குள்ள சண்டை வேண்டாம் தில்லையில இருக்கக்கூடிய சிதம்பரத்தாண்டவர் வாசல்ல போய் சரி நம்ம போய் தீர்ப்பு கேட்போம் ஆமா அப்படின்னு என்ன ஒவ்வொருத்தையும் வரும்போது ஆமா மூத்தவளும் இளையவளும் தனித்தனியா வாரா சரி ஒவ்வொரு திசையா வாரா ஆமா பூமாதேவி மட்டும் என்ன காட்டு வழியா வாரா சரி அப்போ பூமாதேவி என்பவளும் காட்டு வழி வார போது நேரம் அது இருட்டி போது மாலை கருக்களாக்கு மயிருண்ட வேலையாக்கு பார்த்தாள பூமாதேவி நேரம் அது ஆகுதன்று பூமாதேவி என்பவள் பெரம்பத்தாய் எடுத்தாள் இருண்ட பாறையில் அடித்தாள் இருண்ட பாறை வெடித்தல்ல இல்லப்ப சுவாமி பிறந்தார் அப்போ இருண்ட பாறை வெடித்தல்ல இருளப்பனும் பிறந்தான் பாடா அப்பா இருளப்பன் வார்த்தை உண்டு சொல்ல கேளு ஆடாத பாடாது அட்டகாசம் பெண்ணாது பூமாதேவி பிள்ளையாரு வாராணை இருளப்பன் முன்னும் பெண்ணும் நடந்து பூமாதேவி முன்னால் இருளப்பனும் பெண்ணால் வருகின்றதொரு வேளையில் என்ன நடக்குமானால் இளப்ப சாமிக்கு பசி பொறுக்கலை அப்போ ஒரு புள்ளிமான துள்ளி குதிச்சுது சரி ஐயா புள்ளிமான கண்டானே சுண்டு வில்ல கொண்டாடித்தானே சுண்டு வில்லத்தான கொண்டு புள்ளிமான அடிக்கும் போது துள்ளி விழுகுதை பார்த்தானே இழப்பன் முறித்தான் உதுரமத குடித்தான் மான்கரிய தின்றான் மைந்தனான இருளப்பன் மான்கரிய திண்டல்ல பாராணி இருளப்பன்
அம்மாளுக்கு பின்னால அருமமக வாரானே தாயாருக்கு பின்னால் தானே வரான் இருளப்ப சுவாமி வரும்போது அப்படியாக பூமாதேவி பார்த்தா மான்கரிய தின்னது அவளுக்கு தெரியாது. இருளப்ப சுவாமியை மறைமுகமாக வைத்துவிட்டு தில்லை கூத்தன் தில்லை நடராஜனுடைய முன்னாலே மூத்தவளி இளையவளும் பூமாதேவி வந்தா. அப்படியாக ஐயா தில்லை சிதம்பரத்தாண்டவரே எங்களுக்குள்ள யாரு பெரியவா யாரு சிறியவான்னு தெரியல முரண்பாடு கொண்டோம்னா உலகை கட்டி காக்கக்கூடிய தேவிகளாக இருந்தும் நீங்க எப்படி பேசலாமா? உங்க மூவரிலே எல்லாத்துக்கும் பொறுமையில மிகுந்தவா பூமாதேவி தான் பெரியவா இரண்டாவது மூத்தவா மூணாவது இளையவா என்று தீர்ப்பு சொல்லும் போது மான்கரி வாட அடைத்தது இறைவனுக்கு. தூணுக்கு பின்னால இருளப்ப சுவாமி எட்டி எட்டி பார்க்கும் போது அதே ஒண்டிக்கல்லாம் என்னடா எட்டி பாக்கன்னா இது யாருடைய பிள்ளைன்னு கேட்கும் போது பூமாதேவி என் மகன் தான் என் பிள்ளைதான் ஓம் பிள்ளைன்னு சொல்லாத அவன் மான்கரியை தின்னு இருக்கான் மாமிசத்தை அறந்திருக்கான். அப்படியா? அப்ப இவனுக்கு பேர் கொடுத்து இப்பமே இவனை அனுப்பும். அப்ப இருட்டி நேரம் பிறந்ததாலே ஐயா இருளப்ப சுவாமி வந்தன் பேரு மான்கரிய தின்னதாலே நீ கைலாசாகாது நீ பொண்ணு முத்து இருளப்பன என்று பேர் கொடுத்த சிவபெருமான் ஐயா வரம் அழிக்கும் வரும் ஆயிரத்தெட்டு வரம் கொடுத்து அனுப்பி வைத்தார் ஒரு முகமா அப்போ வடக்கு வாசல் தன்னாதில ஐயா சிவனான இந்த பெருமாளுக்கு தம்பியான இருளப்ப சுவாமி அம்மை உமைய பார்வதியோ வாராரே ஒரு முகமா சிவனாருக்கு தம்பியாக இருளப்பன அனுப்பி வைத்தார். அப்ப வாராரே இருளப்ப சுவாமி அந்த சிவனை இந்த பெருமாளோடு தேவி உமைய பார்வதியா ஐயாவான இருளப்ப சுவாமி கைலாச வாசல் விட்டு சிதம்பரம் தான் கடந்து அண்ணாமலை தீர்த்தமாடி மதுரையிலும் தீர்த்தமாடி சிவனைந்தார் வாராரே ஐயா தென்மதுர திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சிறுவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ஊரும் விட்டு 1008 தேவாதைக்கும் அண்ணா ஆவி சிவனைந்தார் ஆதியில பிராமணியா நீ சிவனை அணைந்து பிடித்ததாலே உனக்கு சிவன் அணைந்தார் ஒரு பெயரு நீ பெருமாளே பிறந்ததாலே சிவன் அணைந்த பெருமாள் என்று அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ சங்கரங்கோவில் ஊரதில சங்கரனை நர சேர்வ செய்து மாறாரே சிவன் அணைந்தார் புளியங்கோடி கடையநல்லூர் காசி தர்மம் பாதகூடி சால தளமதில எங்க சிவன் அணைந்த பெருமாளும் குழுந்ததி தாடுவாராம் சாலந்தான் கடந்து பாவநாசம் போகணுமே பாவநாசம் தன்னதில சிவன் அணைந்த பெருமாளுக்கு ஐயா காவி வேசி யோக வேசி கக்க பாருங்க மண்டலமோ மத்தளம் பார பாத கூடி கடையத்து ஊர்வழியே அந்த தண்ணியில விளக்கறியும் தச்சார் பள்ளி வாசல் விட்டு வாராரை சிவன் அணைந்தார் எங்க தம்பியான இருளப்ப சுவாமி காதில் கௌச குண்டலமோ உனக்கு கையதியில சுண்டு வில்லும்
ஆழ்வா குறிச்சி ஐம்பூரு பாவனாசம் தன்னதில அவ தீர்த்தமாடி மாட்டுடுத்தி பாவனாச பெருமாளையும் பார உலகம் மாலை சேர்வ செய்து இந்த சுரிமுத்தையனார் வாசலில அவர் மேல வாசல் தன்னதில ஆடுதையா பாடுதையா அப்ப பார்த்தாரு சிவன் அணைந்தார் எங்க சுரிமுத்தையனார் ஓடி வந்து ஆட வேண்டாம் பாட வேண்டாம் மேல வாசல் தன்னாதில நிலையம் போட்டு கொடுத்தாரே அப்ப கையா நினைந்த சிவன் அணைந்தார் இருளப்ப சுவாமியோடு மகாபூதத்தார் என்பவரும் சங்கிலி பூதத்தார் அழைத்து கொண்டு சொரிமுத்தைய வாசல் விட்டு சொரிமுத்தைய வாசல் விட்டு எங்க வாராரேமா சிவன் அணைந்தார் வாரா எங்கே போவோம் என்று அண்ணாவி சிவன் அணைந்தார் அம்மை உமைய பார்வதியோ அம்மை உமையவளோடு சங்கிலிபுரத்தார சுரிமுத்தையனார் வாசல் அழைத்து கொண்டு பாரார்கள் ஒரு முகாமா பாவனாசம் பாத கூடி ஐம்பூரு மாநகரம் விட்டு ஆழ்வா குறிச்சி தான் கடந்து பொட்டல் போதூர் நாடும் விட்டு மத்தாளம் பாறை வழி ஆசாத்து நகரம் விட்டு வேட்டைக்காரம் குளங்களிட்டு கடப்பாக்கத்தி விளக்கும் விட்டு அவ காரணம் வாரா கடப்பாக்கத்தி பாத கூடி சுண்டம் பரும்பதியில எங்க சிவன் அணைந்தார் வந்த போது ஐயா சுண்டம் பரும்பதியிலை எங்க அண்ணாவி சிவன் அணைந்தார் காவி வேசி யோக வேசி நமக்கு கக்க பாருங்க மண்டலமா கழுத்தில் ருத்திராட்ச மாலைகளா வலது கையில் ஜபமாலையோ இடது கையில் மாத்திரக்கோ அம்மை உமைய பார்வதியோ மகாபூதத்தார் என்பவரோ இருளப்ப சுவாமியோடு அவர் சுண்டம் பரும்பில் இருக்கும் போது ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு பிள்ளை கொண்டு நீதி செய்யும் கீழப்பா ஒரு ஊராதில யாரெல்லாம் வாண்டுவார் கீழப்பா ஒரு ஊரதில நடுத்தருவதில சொக்க கோணர் வாண்டுவாரா சொக்க கோணர் என்பவரு தங்கையான குப்பச்சியா கீழப்பா ஒரு ஊரதில சொக்க கோணர் என்பவர்க்கு யாதவர் வளவதில நடுத்தேறுவதில காடு உண்டு மாடும் உண்டு அடுக்கு மெத்த வீடு உண்டு நஞ்சை உண்டு பிஞ்சை உண்டு சொக்க கோணாரும் எல்லா செல்வ வளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது
சவுண்டு கூட்டுங்கண்ணே. ஐயா வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது சொக்க கோனார் என்பவர்க்கு சுண்டம் பரும்பதியில 1000 பசுக்கள் உண்டோ. 1000 பசுக்கடைய பால் கறக்க வேணும் என்றோ சொக்க கோனார் தங்கையாவள் தங்கையான குப்பச்சியால் என்பவளுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஒரு வயதாச்சு அழகான ஆண் குழந்தை. அம்மா குப்பச்சி சொக்க கொணாருடைய பாசமுள்ள தங்கச்சியே, நமக்கு சுண்டம் பருவல 1000 பசுக்கடைகள் இருக்க, நீ காலையில போய் பால் கறந்து விட்டு வா. அப்படி என்று எங்க சொக்க கோணா சொல்லும் போது தங்கையான குப்பச்சியா தோழி மாற அழைத்து கொண்டு பால் கறக்க வேணும் என்று பெத்த மகனுக்கு தான் பாலமிர்தம் கொடுத்தாளே. பாலமிர்தம் தான் கொடுத்து அவனை தொட்டில தூங்க வைத்து கீழப்பாவூர் தான் கடந்து வாராள குப்பச்சியா பால் கறக்க வேணும் என்று அவன் வெள்ள ஊரணி கரையும் விட்டாள். அப்போ வெள்ள ஊரணி கரையும் விட்டு வாரா குப்பச்சியா எங்கே எங்கே வாராளானா பாவூர் சத்திரம் தான் கடந்து ராமசந்திர பட்டணம் விட்டு சுண்டம் பரும்பதியில அம்மா பால் கறக்க வரும்போது வந்ததொரு வேளையில குப்பச்சியானவா பால் கறப்பதற்காக கடையாளி எடுத்து பால் கறக்க போனா. சிவனணைந்த பெருமாள் பார்த்தா நாம இவர்களோடு போனோமானா நாமளோ கீழப்பாவூருக்கு போயிடலாம். நாம இடைஞ்சலது செய்யணுமே. ஐயா இருளப்பன வரவழைத்தோ பால் கறக்கும் வேலையில பால் ரத்தமாக சுரக்குதையா. அப்போ அண்ணாவி சிவனானைந்தா இருளப்ப சுவாமியத்தான் ஆடு மாட கலைக்க சொன்னார். மாடுகளும் கலையுதையா, ஆடு மாடு கலையுதையா. பால் கறக்கும் வேலையில பால் ரத்தமா சுரந்ததுண்டு. ரத்தமா சுரந்த போது தாள குப்பச்சி என்னாச்சோ ஏதாச்சோ இது என்ன அநியாயமா இருக்கு. இப்படி அநியாயமா இருக்க கூடாது. அப்போ வாடிய முகத்தோடு அந்த குப்பச்சியா வரும்போது குப்பச்சியா பின்னால தெய்வம் அது வருகுதையா. அண்ணாவி சிவனானைந்த பெருமாளோ எங்க அம்மை உமைய பார்வதியோ இருட்டி நேரம் பிறந்தவன் தான். ஒண்டி கல்ல இருளப்பன் தான். ஒட்டக்கார இருளப்பனோ
குப்பச்சியா பின்னாலே மகாபூதத்தார் என்பவரோ மாறாங்க ஒரு முகமா ராமச்சந்திர பட்டணம் விட்டு பாவூர் சத்திரம் தான் கடந்தோ கீழப்பாவூர் ஊருக்குள்ள அந்த குப்பச்சியா வர போது கீழப்பாவூர் ஊரதியில மாறாள குப்பச்சியா வெள்ள ஊரணி கரையதில வருகின்றதோர் வேளையில சிவனடைந்த பெருமாளும் உமைய பார்வதியும் எங்க மகாபூதத்தாரும் இருளப்ப சுவாமியும் வெள்ள ஊரணி கரையில நிற்கும் போது பார்த்தார் சிவனடைந்த பெருமாள். தம்பி இருளப்பா, அந்த சொக்க கோனார் வீட்டுல குப்பச்சியாளுடைய மகனை 6 மாதம் ஆண் குழந்தைய தொட்டுள்ள போட்டிருக்கான். அந்த பிள்ளைய கொதவளைய திருவி கொண்டு போட்டு வந்துரு. அப்ப அண்ணன் சொல்லுக்கு தம்பி ஈடாகுவாரா? மறுத்து பேசுவாரா? அப்ப பார்த்தானே இருளப்பானும் பாரான ஒரு முகம் ஒண்டி கல்ல இருளப்பானு முறுக்கு மீசம் உண்ட கண்ணு பாரானே ஒரு முகம் ஐயா எங்க வாராராம்? எங்க இருளப்ப சுவாமிகள் சொக்க கோனார் வீட்டு போல இருளப்பனும் வரும்போது குப்பச்சியா பிள்ளையத்தான் தொட்டிலில அவ தூங்க வைத்துட்டு வீட்டுக்கு வரல. இருளப்ப சுவாமி அவளுக்கு முன்னால வீட்டுக்குள்ள போய் அந்த தூங்குகின்ற குழந்தையத்தான் ஐயா கொதவரைய திருகுவாரா பிள்ளைய கொன்னுதான் போடுவாரா குப்பச்சியா பிள்ளையத்தான் கொதவளைய திருகியல்லோ ஒன்று தொட்டிலில போட்டாரே. போட்டுட்டு இல்லப்ப சுவாமி மீண்டும் சிவனடைந்த பக்கத்துல வெள்ளவுரணி கரையில வந்து நிக்கார். அப்போ குப்பச்சி கதவை திறந்தா அம்மா தொட்டில திறந்தாளே. அம்மா பிள்ளையத்தான் பார்த்தாளே. அப்போ யாரோ ஒரு பாவி வந்து கொதவரைய திருவிருக்க கொன்று தொட்டிலில போட்டிருக்க மண்டையில் அடித்தாளே. கண்ணீர் விட்டு அழுதாளே. குப்பச்சியா அண்ணா கண்ணீர் விட்டு அழுதாளே. உன்னை நான் பெற்ற அருமை என்ன, பேர் கொடுத்த நேச என்ன, உன்னை வளர்த்த அருமை என்ன, உன்னை வைத்திருந்த நேச என்ன மண்டையில் அடித்தார். சொக்க கோணார கூப்பிட்டிய அண்ணா என் பிள்ளைய யாரோ ஒருவர் வந்து கொதவளைய திருவி போட்டு இருக்க. அப்போ மண்டையில் அடித்தாரு. சொக்க கோணார் என்பவர் கண்ணீர் விட்டு அழுதார். குழந்தையத்தான் தூக்கியல்லோ
அந்த புள்ளைய எரித்து சாம்பலாக்கி ஆத்துல அள்ளி போட்டுட்டு வந்து என்னைக்கு இருளப்ப சுவாமி சிவனனை இந்த பெருமாளும் வெள்ள ஊரணி கரையில வந்தாங்களோ அன்று முதல் நாள் முதலா அட்டகாசம் பொருட்களை யாதவர்கள் வளவுக்குள்ள இருளப்பன வரவளை ஆனப்பந்தம் கொளுத்துதையா ஆதாளி போடுதையோ சொக்க கோணார் வளவுக்குள்ள கீழப்பாவூர் ஊரதி யாதவர்கள் வளவுக்குள்ள ஆனப்பந்தம் கொளுத்துதையோ ஆதாளி போடுதையோ போறவர வாரவர் மகாபூதத்தார் என்பவர் புடதியில் அடிக்கார் வாரவர போறவர் மர்ம அடி அடிக்கார் பார்த்தார சொக்க கோணார் பேயோ பிசாசுகள் பேயா இருக்குமா பிசாசா இருக்குமா பொல்லாத தெய்வமா இருக்குமா யாரா இருக்கலாம் அப்போ சொக்க கோணார் வளவுக்குள்ள கன்னிமார் தெய்வத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றார் சொக்க கோணார் ஆமா அந்த கன்னிமார் தெய்வத்திட்டு வந்து கன்னிமார் தெய்வங்களே சொக்க கோணார் வளவுக்குள்ள இதுவரைக்கும் இப்படி இடைஞ்ச கிடையாது இது என்ன காரணம் கேட்கும் போது கன்னிமார் தெய்வங்கள் சொக்க கோணார் மேல அருளாகி ஐயா சொக்க கோணாரே அது பேயும் இல்ல சாசம் இல்ல பொல்லாத தெய்வமை நவி சிவனன் ஐந்த பெருமா அம்மை உமைய பார்வதி தம்பி யானை இழப்ப மகாபூதத்தார் என்பவர் அங்க வாழக்குலைய களவாண்ட வன்னிய முட்டையனே ஐயா சேர்த்து கொண்டான் இந்த வாழக்குலைய களவான் வன்னியனும் முட்டையனும் உங்களோடு வந்திருக்கார் சுண்டம் வரும்பதி உங்க பின்னால வந்திருக்கும் தெய்வத்துக்கு சொக்க கோணார் வளவுக்குள்ள கன்னிமாறு தெய்வத்தோட பக்கத்துல சிவனாரோட கூட்டத்துக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் கூட்டத்துக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் என்றும் அல்ல சொன்னவோ பார்த்தார சொக்க கோணார் ஆட்டுமென்று சம்மதித்து காப்பு கட்டி நோம்பு இருந்து கட்டாய விரதம் கொண்டு யாதவர்கள் வளவுக்குள் கன்னிமார் தெய்வத்தின் பக்கத்தில் சிவன் அணைந்த பெருமாளுக்கு செங்காவி பீடம் போட்டார் பெருமாளுக்கு சிவன் அணைந்த சிறுகாலி சிவபெருமாள் அம்மை உமைய பார்வதிக்கும் அழகு தம்பியான இழப்பனுக்கும் மாலக்குலைய களவான் வன்கொலையா மாண்டதைவோ வன்னியனும் முட்டையனும் வழி ஓட்டக்கார இழப்பனு மகாபூதத்தார் என்பவர் நிலையம் அது போட்டல்லவோ சொக்க கோணார் என்பவர் 8 நாள் காப்பு கட்டி விரதம் கொண்டு சொக்க கோணார் காப்பு கட்டி விரதம் கொண்டு கன்னிமார் தெய்வம் இருக்க வளவுக்குள்ள அன்னை பார்க்க வெள்ளிக்கிழமை மத்தியான மதியம் போல ஐயா மத்தியான மதியம் போல சிவன்பான பொங்கல் செங்கிடாய பழி கொடுக்க வாரார சொக்க கோணார் பொங்கல் விட்டு இறக்குவாரா சிவனனைந்த பெருமாள் சொக்க கோணாரே கோமரம் எடுத்தார் அப்போ சிவனனைந்த பெருமாளுக்கு சொக்க கோணார் என்பவர் கோமரமா ஆடுவார் கோமரமா ஆடும்போது மாலை கழுத்தில் போட்டு இருக்கார் மஞ்சனைய பூசி இருக்கார் செங்கிடாய கொண்டாந்து விட்டுருக்கு அப்போ பாசம் உள்ள கன்னி சோழான் என்பவர் வயக்காட்டுக்கு போனவர் தான் என்னடா கொடை நடக்க யாதவர் வரவன் கோயிலுக்குள்ள வாரா அப்போ கோயிலுக்குள்ள வரும்போது அவங்க கிடாய வெட்டினாங்கல்ல கிடாய வெட்டும் போது கன்னி சோழான் குறுக்க பாயும் போது ஐயா சொக்க கோணார் மேல எல்லோ இருந்தது ஒரு தெய்வம் தான் கன்னி சோழா மேல எல்லோ கன்னி சோழா மேல எல்லோ அந்த தெய்வம் அது வாயுரை பாயும் போது மண்டையடி பொருட்களை வீட்டுக்குத்தான் வந்தபோது மண்டையடி கிருகிருப்ப மயக்கம் அது வருவதையோ உடலுக்கு கதி இல்லை உடனே பார்த்தார் அந்த பாசமுள்ள கன்னி சோழான்
கணீஸ்வரன் உடனடியாக மாடசுவாமிகிட்ட வந்த ஐயா மாடசுவாமி மாடசாமி மாடசாமி ஐயா மாடசுவாமி என்ன இது என்ன அநியாயம் என்று கேட்கும் போது ஆமா மாடசுவாமி கொஞ்சம் பொறுமப்பா பொறுங்க பொறுங்க ஐயா நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன் என்று மாடசுவாமி என்பவர் தான் ஐயா மாடசுவாமி என்பவர் தான் அவர் வேகமாக வாராரு மாடசாமி என்பவரா மாடசாமி என்பவரா தேவகாரி அப்பா வெள்ள ஊரணி கரையதியில வந்து மெல்ல பார்க்கும்போ சிவனாரோட கூட்டம் எல்லாம் வந்து மெல்ல நிக்குதையா சிவனணைந்த பெருமாளை மாடசுவாமி பார்த்தாரு வாருமையா கண்ணி சோழம் வருத்தப்பட வேண்டாம் ஐயா ஐயாவே கண்ணி சோழம் சிவனணைந்த பெருமாளுக்கு பற்றாத வளவுக்குள்ள கண்ணி சோழம் என்பவர் தான் எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கணுமே நிலையம் போட்டு தந்தீரானால் கண்ணி சோழன வாழ வைப்ப போட்டு தந்திரனா அப்போ சிவனணைந்தார் சொன்ன போது சிவனணைந்தார் சொன்ன போது ஐயாவோட வாசலில எனக்கு தெற்கு நல்ல பந்தியில சிவனணைந்த பெருமாளுக்கு தேவி உமைய பார்வதிக்கும் வாழக்குலைய களவாண்டு கண்கோலைய மாண்ட தெய்வம் கண்ணியனோடு முட்டையர்க்கும் வழி ஓட்டக்கார இருளப்பனும் மகாபூதத்தார் என்பவர்க்கும் சிவனணைந்த பெருமாளுக்கு பெரிய சுவாமி வாசலில தெற்கு பந்தியில நிலையவே நிலையமது போட்டாலும் 9 மணி இருக்கும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு சிவன்பான பொங்கலிட்டும் ஒரு செங்கிடாயும் வேணும் அப்பா சிவனணைந்தார் சொன்ன போது மாடசுவாமி சொல்லுவாரோ சிவனணைந்தாரே நீர் கேட்கதெல்லாம் சரிதான் ஆமா நிலையம் கேட்டேரு கண்ணி சோழாண்ட சொல்லி நான் வச்சாத வளவுக்குள்ள நிலையம் போட்டு தாரேன் தாரேன் நம்மள இருந்து பெரியவர் பெரிய சுவாமி இருக்கும்போது எப்படி சிவன்பான பொங்கலிட்டு செங்கடா எப்படி படி கொடுக்க முடியும் முடியாதுல்ல நானே அசைவன் தான் ஆமா பெரியவர் வந்ததால அவருக்கு பட்டு பயந்து அவருக்கு கட்டுப்பட்டு நான் இருக்க முடியலையா இருக்கவில்லையா நான் செய்த தியாகத்தை நீர் செய்தால் என்ன அது என்ன சரிதானே அதெல்லாம் சம்மதிக்க முடியாது ஆமா பெரியவராக இருந்தான் சரிதான் நீ வேணா அவருக்கு கட்டுப்பட்டு இருந்துக்கோரும் இருந்துக்கோறோம் சிவனணைந்த பெருமாளுக்கு சிவன்பான பொங்கலிட்டு அண்ணாய் செங்கடா பலி கொடுத்தே ஆகணும்னா ஆமா அப்படி அப்போ கொஞ்சம் வரும் இல்ல நான் பெரிய சுவாமிகிட்ட போய் நான் கேட்டு வரேன் சரி கேட்டு வாங்க அப்போ ஆதியில வந்த தெய்வம் ஐயா சுள்ளுட்டி மாட சுவாமி பெரிய சுவாமி முன்னால மாட சுவாமி வந்தல்லவோ ஐயாவே பெரிய சுவாமி வெள்ள ஊரணி கரையதியில வெள்ள ஊரணி கரையதியில சிவனார் கூட்டம் வந்திருக்கு நிலையம் அது கேக்கூதையா நிலையம் கேட்டா போட்டு கொடு அம்மா நானா வேண்டாமுங்க நிலையம் மட்டும் கேட்கல அவக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் சிவன்பான பொங்கலிட்டு ஒரு செங்கிடாய கேக்குதையா அப்போ நான் பெரியவர் இருக்கிறதுனால அங்க சுத்த சைவந்தாம்னு சொன்னேன் சிவனணைந்த பெருமா கேட்க மடக்காரு ஆமா எனக்கு சிவன்பான பொங்கலிட்டு செங்கடா வெட்டியே தரும் நீங்காரு ஆமா பெரிய சுவாமி என்ன பெரியவர் இருக்கும்போது அப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்க மடக்கார என்ன செய்ய என்ன செய்ய எப்பா என்ன நீ தியாகத்தின் தளபதி ஆமா நீ
தியாகத்தின் தளபதி சரி நீ கேட்டுக்கொண்டாய். ஆமா சிவனைந்த பெருமா கேட்க மாட்டார். மாட்டார் அதனால என்ன சிவனைந்த பெருமாளுக்கு சிவன்பான பொங்கலை விட்டு விட்டு செங்கடா வெட்டும் போது என் முகத்துல திரை போட்டுரு. மூடிக்கோ மூடிக்கோ முகத்துல திரை போட்டுரு. போட்டு திரை போட்டுட்டு ஆமா செங்கடாயை வெட்டி விட்டு அந்த இடத்தை தூத்து துப்புரவு பண்ணி ஆமா சந்தனம் முனுகு செவ்வாது பன்னீர் தெளித்து தெளித்து வாடவில்லாம ஆமா சந்தனம் முனுகு தெளிச்சு அதுக்கப்புறம் என் திரைய விளக்கு. திறந்துறப்பா சரியா? போய் வா போயிட்டு வா அப்படின்னு மாடசுவாமி சொன்ன. பெரிய சுவாமி மாடசுவாமி சொன்ன உடனே சரி அவர் ஆட்டும் என்று சம்மதித்தார். எங்க அண்ணாவி சிவன் அணைந்தார். அவ பெரிய சுவாமி வாக்குப்படி எங்க ஆதியில வந்த தெய்வம் ஏ ஐயா துள்ளுட்டி மாடசுவாமி அந்த கன்னி சோளம் இடமதியில வாரும் ஐயா கன்னி சோளம் நம்ம சிவனாரோட கூட்டத்துக்கு நீ நிலையம் போட்டு கொடுக்கணுமே. கன்னி சோளம் நிலையம் போட்டாலும் கொடை கொடுக்கும் போது வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் சிவன்பான பொங்கல் விட்டு செங்கடாத்து பலி கொடுக்கும் போது பெரிய சுவாமி முகத்துல திரை போட்டுரு. திற போடணும் அங்க செங்கடாய பலி கொடுத்து பூசை முடிந்த உடனே சரி அந்த இடத்தை சுத்தம் செய்து ஆமா அதுல சந்தன முனுகு செவ்வாது தெளிச்சு தெளித்து திரைய விளக்கிக்கோ. ஆமா பெரிய சுவாமிக்கு ஆமா ஐயா என்று மாட சுவாமி சொன்ன போது பாட்டும் என்று சம்மதித்தார். எங்க அழகுடைய கன்னி சோழா அவன் காப்பு கட்டி விரதம் கொண்டார். எங்க பெரிய சுவாமி வாசலில ஐயத்துக்கு நல்ல பந்தியில எங்க சிவனாரோட கூட்டத்துக்கு ஐயா சிவனனை இந்த பெருமாளுக்கு ஐயா ஒரு நிலையம் போடுவாரா. ஏ தேவி உமைய பார்வதிக்கும் ஏ மாலை கொலைய களவாண்ட ஏ வன்னி ஏனும் மொட்டை ஏனும் வழி ஓட்டக்கார இல்லப்ப சுவாமி இங்க மகாபூதத்தார் என்பவர்க்கும் ஒரு நிலையம் போட்டல்லவோ 8 நாளா வியாழக்கிழமை கொடியழைத்து வெள்ளிக்கிழமை காலையில சிவன் பான பொங்கலிட்டு பெரிய சுவாமி திருமுகத்தில் திறவு ஓட்டார் கண்ணி சோழா அப்ப செங்கிடாய பலி கொடுக்கார். ஐயா சிவபூச நடந்திடவே ஆடி வாரார் சிவன் அணைந்தார். அப்போ வாக்கு வாரம் தான் கொடுத்து அது சுத்தமது செய்தல்லவோ பிறகு திரையம் மெல்ல விளக்குவாரா. அப்படி தெற்கு நல்ல பந்தியில கீழப்பாவூர் ஊரதியில அவ அங்கே ஒரு நிலையம் வாங்கி இங்க சிவனாரோட கூட்டமெல்லாம் அது எங்கே எங்கே வருகுதானா. கீழப்பாவூர் தான் கடந்து வாய்க்காங்கிற ஊர் வழிய சிவனார் முன்னடக்க ஏ உமைய பார்வதி பின்னடக்க வன்னியானும் முட்டையானும் வழி ஓட்டக்கார இருளப்ப சுவாமி மகாபூதத்தார் என்பவரும் குறுங்கா வேணம் தான் கடந்து சுரண்டையுமா நகரம் விட்டு கொலைய நீரி கடையாரொட்டி சேர்ந்த மேரம் பாத கூடி ஐயா வீரசிகாமணியும் விட்டு இங்க சிவனார் கூட்டம் வருகுதையா நடுவ குறிச்சிதான் கடந்து பொய்க மேடு ஊரும் விட்டு தலவாய் பூரம் ஊரதில ஏ தோப்பு கோயில் தன்னாதில அம்மா போடுங்க அம்மா உருகுலவ சிவனணைந்த பெருமாளும் தோப்பு கோயில் தன்னதில அந்த பெரிய சுவாமி வாசலில தெற்கு நல்ல பந்தியில அங்கே ஒரு நிலையம் வாங்கி தலைக்கா உடையார் வாசலுக்கு தெற்கு புதூர் ஊரதியில தலைக்கா உடையார் வாசலில பெரிய சுவாமி வாசலில ஆடு
ஆடுதையா பாடுதையா ஓடுதையோ ஆதாளி ஓடுதையா ஓடுதையோ வைசிய மக்கள் எல்லாம் மக்கள் அல்லோ பெரிய சுவாமி பக்கத்துல பக்கத்திலே தெற்கு நல்ல பந்தியில தேரே தெற்கு புதூர் ஊரதியில ஓடுதிலோ சிவனணைந்த பெருமாளுக்கும் பெருமாளுக்கு தேவி உமைய பார்வதிக்கும் பார்வதிக்கு இருளப்ப சுவாமிக்கும் தான் சாமியந்தோ பன்னியனும் முட்டையனும் முட்டையானோ வழி ஓட்டக்கார இருளப்பனும் சொல்லப்பனோ மகாபுதத்தர் என்பவர்க்கும் என்பவர்க்கோ ஒரு நிலையம் போட்டல்லவோ ஓட்டல்லவோ பால வைக்கும் தெய்வமாக சிவனணைந்த பெருமாள் வந்து அமர்ந்தார் அம்மா கும்மி அடி வெண்ண கும்மி அடி நல்ல கொண்ட கோளுங்கவ கும்மி கும்மியாடிய கொண்ட கொலுங்கவை கும்மியாடு கும்மி அடி வெண்ண கும்மி அடி நல்ல வளையல் குழுங்க கும்மி அடி வளையல் கொலுங்க கும்மியாடி வளையல் குழுங்க கும்மி அடி வளையல் கொலுங்க கும்மியாடி வட்டமாடிக்கின்ற சிவனணைந்தார வாழ்த்தி கும்மி கும்மியாடி போமிய மாலையில கும்மியாலையிலோ முறுக்கு மீசையா வீரப்பெல்லாம் முண்ட கண்ணு கத்த கொண்ட கட்டா முண்டை கெட்ட கட்ட கொண்ட கட்டா முறுக்கு மீசையா வீரப்பெல்லாம் முண்ட கண்ணு கத்த கொண்ட கட்டா முண்டை கெட்ட கட்ட கொண்ட கட்டா முண்ட கண்ணு கத்த கொண்ட கட்டா முண்டை கெட்ட கட்ட கொண்ட கட்டா வட்ட புட்டுக்கார இல்லப்ப சுவாமிய வாழ்த்தி கும்மி கும்மியாடி அடிப்போ போமிய ஆனந்த கும்மிய தோழி பண்ணு ஆன வரத பாருங்களே ஆனா அசைந்து வரத பாருங்களே அதந்து வரத பாருங்களே ஆன வரத பாருங்களே ஆனா அசைந்து வரத பாருங்களே அதந்து வரத பாருங்களே ஆனா அதோ வரத பாருங்களே அதோ வரத பாருங்களே ஆன மேல வரும் உமைய பார்வதிக்கு அட்டியல் மின்னத பாருங்க கம்பு ஆலேலோ கும்மி ஆலேலோ குதிரை வரத பாருங்களே குதிரை குதிச்சு வரத பாருங்க கொதிச்சு வரத பாருங்களே குதிச்சு வரத பாருங்க அம்மா கொதிச்சு வரத பாருங்க பூ குதிரை மேல வரும் உமைய பார்வதிக்கு கொலுசு மின்னத பாருங்க பாருங்க பூ அம்மா ஏ தன்னன நாடின தன்னானு ஐயா, எந்த தெருவுக்கு வராரோ அம்மா ஏழைய கண் கொண்டு பாராரோ ஏலை கண் கொண்டு பாராளோ எல்லோரையும் கண் கொண்டு பாராரோ எல்லோரையும் கண் கொண்டு பாராளோ அம்மா எங்களை கண் கொண்டு பாராரோ எங்களை கண் கொண்டு பாராளோ ஐயா என்னையும் கண் கொண்டு பாராரோ எங்களை கண் கொண்டு பாராளோ ஆடி வருகின்ற சிவனணைந்த பெருமாளுக்கும் அம்மா உமைய பார்வதிக்கு வன்னிய முட்டை இழப்ப சுவாமிக்கும் அமையா மகாபூதத்தாருக்கும் கல்யாண கும்மி அடிப்போ